வணக்கம். இந்த பதிவில் சிம்மம் ராசிக்கு வாரம் ராசி பலன். சிம்மாதிபதி உச்ச அமைப்பில் இருந்தாலும் இந்த வாரத்தில் இங்கே 15ஆம் தேதி வரைக்கும் உச்ச அமைப்பில் தான் இருக்கிறாரு. அடுத்ததாக தன்னுடைய 9ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி அடைகிறாரு. செவ்வாயினுடைய நிலைமை இந்த வாரத்தில் 14ஆம் தேதி நல்ல அமைப்பில் இருக்குது. இந்த வாரத்தில் 11, 12 இந்த தேதிகளில் மட்டும் உடல் ரீதி மன ரீதியில் கொஞ்சம் தெளிவாக இருக்கிறது நன்மை அளிக்கக்கூடியதாக அமையும். நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைப்பீங்க, ஆனால் அதற்கான ஒரு ஊக்கமும் ஆற்றலும் உங்கள்கிட்ட இருந்தாலும் கூட அதற்கான ஒரு சப்போர்ட் இப்போது இல்லாத மாதிரி உணர்வீங்க. இந்த 15ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரனுடைய அமைப்பு சாதகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்களில் நன்மைகள் ஏற்பட போது ஒருத்தருடைய உதவியின் மூலமாக நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாகவும், கடந்த வாரமும் பார்க்கும்போது சாதகமான அமைப்பில் 4 நாட்கள் இருந்தது. மித்த நாட்கள் உடல் ரீதியிலும் மன ரீதியிலும் ஒரு வருத்தங்கள் இருந்தது. அந்த அமைப்புகள் விலகி இந்த வாரம் பார்த்தீங்கன்னா சாதகமான அமைப்பு சிம்ம ராசி நண்பர்களுக்கு இருக்குது. அட்டம சனி ராகு இணைவு இது உங்களுடைய இல்லம் சார்ந்த விஷயங்களிலும் இல்லத்தரசிகள் இது போன்ற அமைப்புகளில் ஒரு சாதகமற்ற ஒரு சூழல் இருந்தது. அதே போல் கணவன் மனைவிக்கு இடையில் ஒரு சாதகமற்ற சூழல், நண்பர்களுக்கு இடையில் நண்பர்கள் மூலமாக சில கஷ்டங்கள், ஒரு பிரிவு இது போன்ற அமைப்புகள்லாம் இருந்து அதெல்லாம் இப்போ ராகு விலகிறதுனால அந்த அமைப்பு விலகும். பெரிய ஒரு பாதிப்பிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு அமைப்பு. தேவையில்லாத செலவினங்கள் இருந்தது. அதுவும் உங்களுடைய கணவன் மனைவிக்கு இடையில் உடல் ரீதியில் பாதிப்பு, லைஃப் பார்ட்னர் இவர்களுக்கு இடையில் உடல் ரீதியில் பாதிப்புகள்லாம் இருந்தது. அந்த அமைப்புகள் விலகும். அதே போல் இங்கே 2ஆம் இடத்திலிருந்து கேது உங்களுடைய ராசிக்கு வராரு. கொஞ்சம் உடல் ரீதியில் உத்தரம் நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இருப்பது நல்லது. அதே போல் 2ஆம் இடத்திலிருந்து கேது விலகிறதுனால பண தட்டுப்பாடு இருக்க போகிறதில்ல. அதே போல் குடும்பத்திலையும் நல்ல ஒற்றுமை காணப்படும். 7ஆம் இடத்துல ராகு வராரு, குரு பார்வை இருக்குது. அதனால் திருமணத்தில் தடையாக இருந்தவர் அனைவர்களுக்குமே இப்போ திடீர் திருப்பமாக அவர்களுக்கு ஏற்ற திருமண வாய்ப்பு. ஏன்னா 7ஆம் இடத்தை குரு பார்ப்பது என்பது சிறப்பு. ராகு அமர்ந்தாலும் பரவாயில்ல, கும்ப ராகு தான். குருவின் பார்வையினால் குருவும் இந்த 14ஆம் தேதி லாபஸ்தானத்தில் அமராரு. தனாதிபதி லாபஸ்தானத்தில் அமர்வது என்பது சிறப்பு. உங்களுடைய 5 குடையவர் 11ஆம் இடத்துல அமர்வது என்பது அதிர்ஷ்டகரமான லாபகரமான விஷயங்கள் நடைபெற போகிறது. அவருடைய பார்வையும் 3ஆம் இடத்திற்கு 5ஆம் பார்வையாக விழுறதுனால இப்போ புதிய முயற்சிகள் மூலமாக நன்மைகள் ஏற்படக்கூடிய, சகோதர வகையில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகும். குறிப்பாக சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த அட்டம சனி தான் ஒரு பாதிப்பை தரும். பெரிய அளவில் கஷ்டம் தெரியாது. ஏன்னா இது மீனம் குருவின் வீடு என்பதனால் அவரும் நல்ல ஒரு அமைப்பில் தான் இருக்கிறாரு. அவருடைய பார்வை பார்க்கும்போது தனுசு வீட்டை பார்க்குறாரு. இவருடைய 9ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதே போல் இவருடைய 5ஆம் பார்வை 3ஆம். இந்த 3 இடங்களும் சிறப்பான ஒரு அமைப்பு தான். அதனால் இவருடைய பார்வை சிறப்பான இடங்களில் படுவதும், அதுவும் இவர் லாபஸ்தானத்தில் குரு அமர்வதும் என்பதனால் நண்பர்கள் மூலமாகவும் கணவன் மனைவிக்கிடையிலும் நீண்ட நாள் இருந்த ஒரு பிரச்சனை தீர்ந்து ஒற்றுமை அடையக்கூடிய ஒரு அமைப்பு இந்த குரு பெயர்ச்சி தரும். அதே போல் இது நாள் வரை இருந்து வந்த வருமான தடை நீங்கிறது ஒரு பெரிய அமைப்பு. இந்த வாரத்தில் என்ன ஒரு பெரிய அமைப்புனா, இங்கே 12க்கும் அதே போல் உங்களுடைய 4க்கும் உடையவர் பரிவர்த்தனை அமைப்பு பெறுறாங்க. புதிய வண்டி வாகனம் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு. வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு செலவினம் இருந்தாலும் கூட அது சுப செலவாக அமையும். எதிர்பார்த்த ஒரு அமைப்புகள், திடீர் திருப்பங்கள் உண்டாகக்கூடிய ஒரு வாரமாக இந்த சிம்மராசி நண்பர்களுக்கு அமையும். அடுத்ததாக இன்னொரு பதிவில் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வாழ்த்துக்கள்.